எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி 23/12/2025 போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது மார்க்கெட் எந்த மாதிரி முடிஞ்சிருக்குன்னு காலையில் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் டச் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சியில் இந்த நம்பர்லாம் டச் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பியிலையும் பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த நம்பர்ஸ்லாம் நமக்கு வந்து டச் பண்ணி தான் போயிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கும் தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நம்பரு நம்மளோட ஓபிஎம் கால்குலேட்டர் படி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் கேப் ஆப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி அந்த இதை ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபில் பண்ணனால நல்ல டவுன் வந்துட்டு திருப்பி ஒரு இது. ஸோ இப்படி இன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட்டை சைட்வேஸ் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் டிகே கொடுத்துட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி இல்லையா, ஸோ அதனால் வந்து எல்லாம் டிகே ஆகிருக்குது. ஸோ இந்த டிகே நடந்தனால மேலேயும் கீழேயும் தான் மார்க்கெட் இன்றைக்கி போயிட்டு வந்திருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த நம்பர்ஸ் எல்லாமே டச் பண்ணியிருக்க மாதிரி தான் நமக்கு தோணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 20,172, 20,201 நேற்று இது சொல்லியிருந்தோம். அதுக்கு நடுவில் இருக்க நம்பர்ஸ்லாம் எல்லா நம்பர்ஸுமே ஆல்மோஸ்ட் டச் பண்ணிச்சு பாருங்கள். ஸோ சொல்லியிருந்த நம்பர் எல்லாத்தையுமே டச் பண்ணியிருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா நம்பரையும் டச் பண்ணாவே நமக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ கீழேயும் டச் பண்ணிடுச்சு, மேலேயும் டச் பண்ணியிருக்கனால என்ன நடந்ததுன்னா ஒரு சைட்வேஸில் தான் நிறையா சுற்றும். நிறையா பேருக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். ஸோ ஸ்டாப் லாஸ் அடித்தவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்ன்னு. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் நடந்திருக்கு. நம்ம ஒன்று நினச்சிட்டு ஒரு இடத்துல என்ட்ரி கொடுப்போம். நம்ம ஒரு இடத்துல இங்கே என்ட்ரி கொடுக்கலாம், இங்கே கொடுப்போம், இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணோம். அப்புறம் இங்கே கொடுக்கலாம் பார்ப்போம், இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸோ இப்படி கொடுப்பேன். எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டே இருக்கும். இங்கே கொடுப்போம்ப்பா ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரையும் இது அப்பில் தான் போகிற மாதிரி இருக்குது. பட்டு நமக்கு வந்து மார்க்கெட்டு அப்பில் இருந்தாலும் இப்போ கால்லாம் டிகே ஆனதுனால 26,200 ஓஏ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அங்கேருந்து 26,200 எல்லாத்தையும் டிகே பண்ணி ஜீரோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கனால நமக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் விளாண்டுருக்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபியூஸ்டாக இருப்போம். ஏன்னா இவ்வளோ ஜிக்ஸாக்காக மூவ் பண்ணும்போது கண்டிப்பாக ஜிக்ஸாக்காக போகிறதுனால நீங்கள் எல்லாம் இது பண்ணியிருப்பேன். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் கிடையாது. இது ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி நம்ம வந்து ஒரு ரிசல்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ எப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் அது. ஸோ நிறைய பேர் ரியல் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களாம் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கலாம், இப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இது வந்து நிஃப்டியை பொறுத்தவரையும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் டச் பண்ணியிருக்குது நமக்கு. இப்போ அது இல்லாமல் நம்மளுடைய கால் சைடில் வந்து 26,000 நம்ம கொடுத்துருந்த கால் வந்து 26,150 காலை செக் பண்ணலாம் சொல்லியிருந்தோம். அப்போ அந்த நம்பர்ஸ்லாம் போயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போயிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ பாருங்கள் 57, 80 இதுக்கிட்ட இருக்க நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள். அதே மாதிரி கீழே இருக்க நம்பர்ஸ்லாம் பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட்டு 86, 85 தவிர மற்ற எல்லா நம்பர்ஸுமே டச் பண்ணிட்டு தான் வந்திருக்குது. 80 வரையும் டச் பண்ணியிருக்குது. அதே மாதிரி கீழே வந்து 23, 85 வரையும் டச் பண்ணியிருக்குது. நல்லா தெரியுதுங்களா, இது வரையும் டச் ஆகிருக்குது. நடுவில் இருக்க நம்பர்ஸும் எல்லாமே டச் ஆகிருக்குது இன்றைக்கி காலையில். அதே மாதிரி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சைட்வேஸ் அப்படியே ஃபுல்லாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நம்ம டிகே பண்ணுறதுக்காக கீழே இருக்கிறாங்க. அப்போ திருப்பி மேலே ஏற்றுனாங்க, திருப்பி கீழே எடுத்தாங்க, திருப்பி மேலே ஏற்றுனாங்க. ஸோ இந்த மாதிரி புட் சைடு வந்து மேலே ஏற்றுனாங்க இதை டிகே பண்ணுறதுக்கு, திருப்பி கால் சைடில் மேலே ஏற்றுறாங்க புட்டை டிகே பண்ணுறது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நடத்திட்டே இருந்தாங்க இன்றைக்கி ஃபுல்லாக. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய வாலட்டிலிட்டி நடந்திருக்குது. ஸோ இதில் கண்டிப்பாக வந்து எந்த இடத்துல நீங்கள் வந்து காலை போய் டச் பண்ணலான்னு இங்கே பண்ணியிருப்பீங்க, இல்லை இங்கே பண்ணியிருந்தா சரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், இங்கே பண்ணியிருந்தாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்துருச்சு இன்றைக்கி. எந்த இடத்துல போகிறதுன்னு தெரியாமல் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். கரெக்டுங்களா. அப்புறம் திருப்பி கரெக்ட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய கட் ஆகிக்கிட்டே இருக்குது நமக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான். எந்த இடத்துல நம்ம வைக்கிறது, என்ட்ரி கொடுக்குறது, எக்ஸிட் கொடுக்குறதுன்னு தெரியாமல் முடிச்சிருப்பாங்க கால் பையர்ஸை பொறுத்தவரையும். பட்டு கால் செல்லர்ஸை பொறுத்தவரையும் என்ன நடந்திருக்குன்னா டிகே நடந்திருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல. ஸோ அவங்களுக்கெல்லாம் ப்ராஃபிட்டில் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு அணை கட்டிட்டு இதுக்குள்ளே விளாண்டுருக்காங்க. அந்த அணையில் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு. கால் செல்லர்ஸு, ரைட்டர்ஸு, சிஇ புட்டு ரைட் பண்ணவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து நல்ல லாபம் கிடச்சிருக்குது, சான்சஸ் இருக்குது. பையர்ஸுக்கெல்லாம் தலையில் துண்டு போட்டிருப்பாங்க இன்றைக்கி. அதே மாதிரி நம்ம இப்போ அடுத்தது பார்த்தது பார்த்திங்கன்னா 26,200 பிஇ. இதை செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பாருங்கள், மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் பண்ணி 137 கிட்ட ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து சரசரன்னு கீழே எடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. ஒரே எந்த இடத்துல எடுக்குன்னு தெரியாது. எடுக்கிற இடம்லாம் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு தான். இங்கே எடுத்தீங்கன்னா திருப்பி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, திருப்பி இங்கே எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, திருப்பி இங்கே எடுத்தாலும் ஸ்டாப் வந்து அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க. அதனால் இன்றைக்கி வந்து இப்போ கால் பையர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப
எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணியிருப்பாங்க. இதில் ப்ராஃபிட் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ பேருக்கு ப்ராஃபிட் பண்ணிக்கிங்கன்னு. சப்போஸ் லாஸ் பண்ணவங்க லாஸ் பண்ணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.